வணக்கங்க. என்னோட பேர் ரமேஷ். நான் தருமபுரி மாவட்டம் அரூர்லேருந்து வரேங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, விளாம்பழத்தில மதிப்பு கூட்டு பொருட்கள் வந்து நெறையா பண்ணிகிட்ருக்கோம். இதில வந்து ஜாமு, தொக்கு, அல்வா இதெல்லாம் பண்ணுறாங்க. எதனால விளாம்பழத்த சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேங்க. நம்ம இயற்கை சார்ந்து வீடியோ போடணும், இயற்கை சார்ந்த மக்கள சந்திக்கணும், அந்த வாழ்வியல்ல எந்த மாரி இருக்குன்னு சொல்லிட்டு, அதன் மேல இருந்த ஆர்வத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோக்கள்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு இருந்தேங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கை சார்ந்து நெறைய உணவுப் பொருட்கள பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எதனால இதெல்லாம் பண்றாங்கங்கிற விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கிட்டப்ப, சரி இவ்வளோ உணவுகள் இருக்கா? அப்ப நாம ஏன் நம்ம உணவுகள் வந்து செய்யக்கூடாது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்ப, எங்க பகுதிகள்ல வந்து விளாம்பழம் வந்து அதிகமா கிடைக்குங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிறு வயதிலேருந்து இந்த விளாம்பழத்த நாட்டு சர்க்கரை போட்டு கலந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். இந்த பொருள வந்து எல்லாரும் சாப்பிடுற மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனைங்க. இப்ப எங்க வீட்ல இருக்க சின்ன பசங்களுக்கே நாங்க அந்த விளாம்பழத்த குடுக்குறப்ப, அத விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்ப அத வந்து எப்படி நம்ம எளிமையா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப, இந்த மாரி ஜாம் செய்யலாம். ஜாம ஏன் நம்ம வந்து வெள்ள சர்க்கரை, பிரிசர்வேட்டிவ் போட்டு ஏன் செய்யணும்? நாட்டு சர்க்கரையில செய்ய முடியாதான்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு பார்த்தோம். செஞ்சு பார்த்துட்டு எங்க அக்கா பசங்களுக்கு, எல்லாம் சின்ன சின்ன பசங்களுக்கு குடுத்து பார்த்தப்ப, அவங்க அத வந்து விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. சரி இதெல்லாம் விரும்பி சாப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு, நெறைய நண்பர்கள் வந்து இத நீ பொருளாவே செஞ்சு விற்பனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்குவிச்சதுனால, நம்ம அதன் மூலமா ஒரு ப்ராடக்ட்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு முதல்ல ஜாம் செய்ய ஆரம்பிச்சேங்க. இந்த ஜாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் நாட்டு சர்க்கரை, விளாம்பழம் மட்டும் தான். நம்ம கரெக்டான பதத்துல இத எடுத்தோம்னாவே, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 மாசம் வரைக்கும் கெடாம இருக்கும். இப்ப நம்ம வீட்ல இருக்க சின்ன பசங்களுக்கெல்லாம் அத குடுக்குறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விரும்பி சாப்ட்டாங்க. இத வந்து ஒரு பிரெட்ல தடவி சாப்பிடுறப்பயோ, ஒரு சப்பாத்தில வந்து தடவி ரோல் பண்ணி குடுக்குறப்ப, அவங்க வந்து விரும்பி இந்த ஜாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. சரி இந்த வடிவம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இத வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு பார்த்தா, ஒரு பொருள் தான் இருக்கு. சரி இதுல வேற என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறப்ப, இதுல ஒரு அல்வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முகநூல்ல வந்து ஒரு அக்கா அறிமுகமானாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, விளாம்பழத்தில நாங்க சிறு வயதில அல்வா செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அதுக்கான தகவல குடுத்தாங்க. சரி அத எப்படி நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப, எருமை மாட்டு நெய் பயன்படுத்தி அல்வா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்த வைத்தியர் வந்து சொன்னாரு. அவர் பேச்ச கேட்டு என்ன பண்ணேன், எப்படி இருக்குதுன்னு முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு நல்லா இருந்தா செய்யலாம், இல்லைன்னா வேணான்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தேன். அல்வாவும் சுவையா இருந்துச்சு. ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து எருமை மாட்டு நெய்யுமே பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம வந்து பயன்படுத்துறது இல்ல. அதுலயும் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கு. எலும்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்து எருமை மாட்டு நெய்யிலயும் இருக்கிறதா சொல்றாங்க. அத நம்ம உணவா பயன்படுத்தினா அதுவும் நல்லா இருக்கு. இப்ப அத வந்து ஒரு உணவு பொருளா மாத்துனா, அதுலயே வந்து தொக்கு, இட்லி பொடி, பருப்பு பொடி இந்த மாரி என்னென்ன மாத்த முடியுமோ எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு 6 பொருட்கள் வந்து நல்லா வந்திருக்கு. இந்த 6 பொருட்கள் மட்டும் நம்ம வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கோங்க. மக்கள்கிட்ட என்ன வரவேற்பு இருக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே சாப்பிட்ட பழம் தான். ஆனா இந்த சுவையில நான் சாப்பிட்டதே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு. அது ஒரு புளிப்பு அதிகமா இருக்கும். இல்ல எனக்கு அந்த வாசனை பிடிக்காதுன்னு நான் வந்து சாப்பிடாம இருப்பேங்க. ஆனா உங்க பொருள்ல வந்து அந்த வாசனை வந்து எதுவுமே இல்ல. நல்ல வாசனையாவே இருக்கு. நீங்க பண்ற இதுல வந்து ஒரு தேன் மாரி ஒரு சுவையில இருக்கு. நல்லா இருக்கு. பசங்களும் தொடர்ந்து சாப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு, பசங்களுக்காக வாங்குறவங்க நெறைய பேர் இருக்காங்க. இப்ப வந்து திருவிழாக்கு யாராவது வந்தாலும், சின்ன பசங்க கிட்ட முதல்ல குடுப்போம். அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க வந்து வாங்கிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம பொருள் நல்லா சின்ன பசங்க மத்தியில நல்லா இருக்கு. இப்ப இந்த விளாம்பழத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காய வச்சு இத வந்து பார்த்தீங்கன்னா, இட்லி பொடி, பருப்பு பொடி, சூப் பொடின்னு சொல்லிட்டு 3 வடிவத்தில வந்து பண்றோம். முக்கியமா இந்த இட்லி பொடி, பருப்பு பொடிலாம் வந்து என்ன வித்தியாசம்? மத்த இட்லி பொடி, பருப்பு பொடிக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இதில 70% வந்து விளாம்பழத்த மட்டுமே ட்ரை பண்ணி அத வந்து பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்லாம இதில பயன்படுத்துற பொருட்கள் எல்லாமே இயற்கை விவசாயத்தில வந்து விளைவிச்ச பொருட்கள தான் பயன்படுத்துறோம். இதில வந்து கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து இந்த மாரி பொருட்கள மட்டுமே பயன்படுத்துறோம். நார்மலா மார்க்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரண பொட்டுக்கல்ல இருக்கும். அந்த பொட்டுக்கல்லைய மட்டுமே போட்டு செய்வாங்க. நாம வந்து எல்லா பருப்புமே சம அளவுல சேர்த்து நம்ம பண்றோம். அதனால இந்த சுவையும் வந்து நல்லாருக்கும். மக்களும் வந்து விரும்பி இந்த பொருட்கள் எல்லாம் சாப்பிடுறாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அல்வா ஜாம்லாம் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த பழத்தோட வேற பொருட்கள் கலந்து செய்வாங்க. அதாவது மாவு பொருள், கோதுமை இந்த மாரி மாவு பொருட்கள சேர்த்தனா கெட்டியா இருக்கும், வெயிட் அதிகமா வரும். ஆனா நாம வந்து பார்த்தீங்கன்னா, இதில முழுக்க முழுக்க 100% விளாம்பழம் மட்டுமே பயன்படுத்துறோம். நாட்டு சர்க்கரை மட்டுமே பயன்படுத்துறாங்க. இதில வேற எதுவுமே நம்ம கலப்பு எதுவும் சேர்க்கறதில்ல. இதனால தான் இது ஒரு 3 மாசம் வரைக்கும் நல்லாருக்கும். நம்ம சாப்பிட முடியும். அதே இதில மாவு பொருள் சேர்த்தனோம் அப்படின்னா, உடனே கெட்டு போயிரும். நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க முடியாதுங்க. அது ஒரு சிறப்பா வந்து சொல்லலாங்க. இந்த பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி இயற்கை உணவு திருவிழாக்கள்ல நம்ம கடை போடுறோம். இது மட்டும் இல்லாம நீங்க ஆன்லைன் மூலமா ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாங்க. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லமிழ்தம் இயற்கை உணவுகள் அப்படிங்கிற பேர்ல இந்த பொருட்கள் எல்லாமே விற்பனை பண்ணிட்டு இருக்கோங்க. நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா, Facebook பேஜும் இருக்கு. அதே மாரி Instaலயும் பேஜ் இருக்கு. நல்லமிழ்தம் இயற்கை உணவுகள் அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க அதுலேருந்தும் நீங்க அப்ரோச் பண்ணிக்கலாம். அதே மாரி வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, 91 59 75 91 40 இந்த வாட்ஸ்அப் நம்பர கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து நம்ம பொருட்கள ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. நன்றிங்க.